வணக்கம். இது ஸ்கூட்டி பெப்பு வண்டி. இது என்ன கம்ப்ளைண்ட்னாக்க வந்திருக்குனாக்க, திடீர்னு செல்ஃப் வேலை செய்ய மாட்டேது, ஹார்ன் அடிக்க மாட்டேது, இண்டிகேட் மட்டும் எரியுது. நம்ம வேறு இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. ஆமாம், அப்போ வேலை பார்த்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆகும். இப்போ என்கிட்ட வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் செல்ஃபு திடீர்னு வேலை செய்யலை, திடீர்னு ஹார்ன் அடிக்கலைன்னா பெருசாக ஒன்றும் நீங்கள் பார்க்க வேணாம். அதுக்கு போகிற மெயின் எங்கேயோ கட்டாயிருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் வயர் இருக்குது தெரியுமா, இந்த வயர் இடையில கட்டாயி, இதுக்கு இடையில கட்டாயிருங்க. அதை நீங்கள் சரி பண்ணி போடலாம். போட்டாலுமே மறுபடியும் அடுத்தது கட்டாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிறையா நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால நான் சொல்கிறேன். அதனால என்ன செய்யறீங்கனாக்க, அந்த மாதிரி மெயின் ஒயர் கிடைக்கலனாக்க செல்ஃபு ஹார்னுக்கு அதாவது செல்ஃபுக்கு இந்த பிரேக் லைன் தான் மெயின். பிரேக் லைன்லேருந்து சுவிட்சுக்கு மெயின் போய் சுவிட்சில் தான் வெளியாகும். பிரேக் பிடிக்கல மெயின் பவர் சுவிட்சுக்கு போகும், சுவிட்சில் ரிலேக்கு போகும். அப்போ பிரேக் லைனுக்கு மெயின் கண்டிப்பாக வேணும். ஆமாம், பிரேக் லைன் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இதில் வர கீழே எங்கேயா வயர் கட் ஆகிடுச்சுன்னா பிரேக் லைனுக்கு லைன் கிடைக்காது, மெயின் சப்ளை கிடைக்காது, அதுமாதிரி ஆரனுக்கும் கிடைக்காது. ஆமாம், அந்த மாதிரி தான் இப்போ லேடிஸ் வண்டி ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னாக்க, பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம். இந்த செக்ஷனுக்குள்ளே, அதாவது இங்கிட்டுனா கீழெல்லாம் எதுவும் வந்துடக்கூடாது. இந்த செக்ஷனுக்குள்ளே மெயின் சப்ளை எதுவும் பவர் சரியாக கிடைக்கல எனக்கு ஒன்றும் வேணாம். சாவி லைன் இருக்குது தெரியுமா, இது சிவப்பு இன்னு. ஆமாம், இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம், இது சிவப்பு இன்னு, இந்த ஆரஞ்சு கலர் தான் அவுட் லைனு. இது ரெண்டு காயில் லைனு, காயிலுக்கு போகிற மெயின், சீடின்ட்டு போகிறது. அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஆரஞ்சு கலர் வயர் இருக்குதுமா, இதை கட் பண்ணி இதிலேருந்து டம்மி வயர் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சு இதிலேருந்து லைன் எடுங்க. இதிலேருந்து லைன் எடுத்து இந்த கொண்டு வந்து பிரேக் லைனுக்கு வர லைனை கட் பண்ணி விட்டுட்டேன். ஆமாம், அதாவது சாவி அவுட் லைன்லேருந்து ஆரஞ்சு கலர் வயர்லேருந்து லைன் எடுத்து நேராக இங்கே கொண்டாந்து இதை கட் பண்ணி விட்டேன். ஏன்னா ஓயாமல் மெயின் வயர் கட் பண்ணி கட்டாய வரனால உங்களுக்கு இங்கே செல்ஃப் எடுக்க மாட்டுது. அதனால இங்கே கொண்டாந்து டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஆமாம், அதனால் ஏன்னா அவுட் லைன் தான் எடுக்கணும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது டேமேஜ் ஆனாலும் பீஸ் போய்க்கணும். ஆமாம், அது நம்ம பீஸ் போகாது. இருந்தாலும் சொல்கிறேன், ஏதாவது பிரச்சனை வராது எதுவுமே இந்த மாதிரி செய்கிறதுல விவரத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஆரனுக்கு இந்த வயர் சரி பண்ணல, லைன் தனியாக போட்டு வச்சுருக்கோம், போட்டு இல்லை ஜாயின் பண்ணிக்க பார்த்தீங்களா. ஆரன் அடிக்கலனாலும் இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு கல்லை இந்த இடத்த கட் பண்ணி ஒரு பிட் வயர் போட்டு ஆரனு இது சம்மந்தமாக, அதான் இந்த செக்ஷனில் எது மெயின் வயர் கட் ஆகுதோ பெரும்பாலும் இதுதான் ரெண்டு தான். பிரேக் லைனு ஆரன் ரெண்டு மெயின் தான் இந்த இடத்த யூஸ் ஆகும். வேறு மெயின் யூஸ் ஆகாது. வேறு மெயினாக இண்டிகேட்டர் தனிப்பட்ட முறையில் உள்ளது, எல்லாமே தனித்தனி மெயின். அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மெயின் இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். டேரக்ட் மெயின் பிரேக் லைனுக்கு ஆரனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி அந்த இடத்துல இந்த இடத்த கட்டாகும்போது கட்டாயி நீங்கள் சரி பண்ணலாம். கட்டானதை அடுத்தடுத்து கட்டாகிட்டே வரும். அது தொந்தரவாக போயிடும். கஸ்டமருக்கு சொல்லி வரவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல சாவியில் ஆரஞ்சு கலர் வயர் அவுட் லைன் இதில் ஒரு டம்மி வயர் இந்த மாதிரி பீஸ் வயர் போட்டு வச்சுக்கிறோங்க. போட்டு வச்சு அதில் இதுலேருந்து ஒரு லைன் எடுத்து பிரேக் லைனுக்கு ஒரு மெயின், இது இந்த பக்கம் ஆரனுக்கு ஒரு மெயின். அவ்வளோதான். இது எங்கே எந்த வயர் கட்டானாலும் சரி ஆரனுக்கு செல்ஃபுக்கும் பிரச்சனை வராது. அதாவது சுவிட்சு கம்ப்ளைண்ட் ஆரன் அடிக்காமல் போனால் தான் இந்த மெயினால் எந்த பிரச்சனையும் வராது. அது செல்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம், அதனால் செல்ஃபு ஆரனு ஸ்கூட்டி பெப்புன்னு இல்லை, இந்த வண்டின்னு இல்லை, பொதுவாக அந்த மாதிரி அதாவது பெரும்பாலும் எந்த வண்டிக்கு இந்த கம்ப்ளைண்ட் வராது. ஸ்கூட்டி பெப்பு தவிர்த்து நான் சொல்கிறேன். மேற்கொண்டு இந்த ஆக்டிவா இந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் இந்த மாதிரி தனியாக நீங்கள் லைன் எடுத்து போடலாம். ஆனால் அவுட் லைன் தான் எடுக்கணும், இன்னில் எடுத்துடக்கூடாது. மெயின் வயர் எங்கேயும் கட் ஆச்சுன்னா டேரெக்டாக கூட நீங்கள் எடுத்து போடலாம் அந்த மாதிரி சாவி லைனை. ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் இப்படியே பண்ணிக்கோங்க. இதே ஸ்கூட்டி பெப்புக்கு மட்டும் பண்ணுங்கள். அதுக்கு தோதை பார்த்து நானே அடுத்த வீடியோ அது பதிவு பண்ணுறேன். ஆக்டிவா அந்த மாதிரி வண்டிகளுக்கு எப்படி பண்ணணுங்கிற வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறேன். நல்லா கேட்டுக்குங்க. செல்ஃப் லைனுக்கு மெயின் வரல, அதாவது பிரேக் லைனுக்கு மெயின் வரல, ஆரனுக்கு மெயின் வரல, இடையில அடிக்கடி அதாவது ஒரு சமயம் எடுக்குது, ஒரு சமயம் எடுக்க மாட்டேது. என்னென்ன வயர் டேமேஜ் ஆகிடுச்சு, இதுதான் விளக்கம். இந்த ஆரஞ்சு கலர் வயரில் அது அவுட் லைன் சாவி சுவிட்சில் அந்த அவுட் லைன் எடுத்து டம்மி வயர் போட்டு வச்சு எடுத்து ஒரு வயர் எடுத்து பிரேக் லைனில் கொடுத்துருங்க, இன்னொரு வயர் எடுத்து ஆரனில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் எந்த பிரச்சனையும் இதில் வராது. ஒரு சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.